இந்த வாரம் குக் வித் கோமாளியில் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினது கிரேஸ் அக்கா தான். அவங்க பண்ண ரெசிபி தான் கொண்டக்கடலை வடை, கூட சூப்பரான வெற்றிலை சாதம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கேரளா ஸ்டைலில் பாயசம் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெற்றிலை பூண்டு சாதம் பண்ணிடலாம். ஒரு 5 வெத்தலை அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஈரத்தெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே வெற்றிலை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு புளியை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணிலாம் சுண்டுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம ரைஸ் சேர்க்குறப்ப இது நல்லா ட்ரையாக இருக்கணும். நான் ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ அந்த ரைஸை இதில் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் மல்லாட்டை கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டேன். இதையும் இந்த சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளோட சுட சுட வெத்தலை பூண்டு சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் கொண்டக்கடலை வடை செஞ்சிடலாம். ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு வெள்ளை சென்னான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொண்டக்கடலையை நான் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சதுலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 3 வரமிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நார்மலாக நம்ம கடலை வடைலாம் சுடுவோம்ல, அந்த மாதிரி தான். சின்னதாக எடுத்து லைட்டாக இந்த விரல் வச்சு தட்டினீங்கனாலே அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துப்போம். பாருங்கள், நம்மளோட கடலை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு. அடுத்து நாம் அடப்பிரதனம் பண்ணிடலாம். ஷோவில் கிரேஸ் அக்கா சக்க பிரதனம் பண்ணாங்க. சக்கை அப்படின்றது பலாப்பழம் தான். இது சீசன் இல்லாததுனால எனக்கு கிடைக்கல, அதனால நான் அடப்பிரதனம் தான் பண்ணுறேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ரெசிபி தான். இந்த அடைக்கு பதிலாக நீங்கள் அப்படியே பலாப்பழம் வச்சு பண்ணலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலாடைன்னு சொல்கிற இந்த அடை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம்ல பாலாடை, இது நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதை பாலாடைன்றது வேறு ஒன்றும் இல்லை, அரிசி மாவுலேருந்து செய்யறது தான். இது நீங்கள் வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றணும். ஏன்னா அரிசிலாம் நம்ம வேக வைக்கும்போது எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த மாதிரி தான் ஊற்றணும். ஸோ ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடச்சிரும். பாருங்கள், ஓரத்துலலாம் அந்த கஞ்சிலாம் படியுதில்ல, அந்த மாதிரி படிஞ்சிருக்கும். இப்போ இது நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் வெல்லம் சேர்ப்போம். ஸோ வெல்லம் சேர்க்கும் போது இது குக் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே பாலாடையை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வேக வச்ச பாலாடையை நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில், அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா, குக் பண்ண பாலாடைலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச அந்த பாலாடை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
ஒருவேளை உங்ககிட்ட பலாப்பழம் கிடைச்சதுன்னா, பலாப்பழத்த ஃபர்ஸ்ட்டே மிக்ஸியில அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நம்ம பாலாடை வேக வச்சோம்ல, அதே மாதிரி பலாப்பழத்தோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க. அடுத்து நம்ம வெல்லத்தில சேர்த்து இந்த மாரி குக் பண்ற மாரி பலாப்பழத்தையும் குக் பண்ணிக்கலாம். அதுதான் செக்க பிரதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நம்மளுடைய வெல்லம்லாம் நல்லா சுண்டி சூப்பரா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2வதா எடுத்த தேங்காய் பால ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா 5 நிமிஷம் கழிச்சு ஒரு கொதி வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கூட கொஞ்சமா நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலயே பாயாசம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இதுல அரிசி, வெல்லம்லாம் இருக்குன்றதுனால பாயாசம் ஆறுன உடனே இன்னும் கொஞ்சம் இறுகிடும். அதனால இந்த ஸ்டேஜ்லயே நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியா 2 ஏலக்காவ இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம கிரேஸக்கா பண்ண வெற்றிலை பூண்டு சாதம், கூடவே கொண்டக்கடலை வடை அண்ட் சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்பியான வடையும் அந்த பாயாசமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.